ततो जयमुदिरये नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहुवदसेव्या भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगण ललिता श्री विशाखान्वितांस हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौरांगी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपाचिन्दिभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृन्दा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ओम नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय बुधले श्रीमते जय पताक स्वामिनिधि नामिने नमो आचार्य पादाय निधय कृपपतायने गौरगतदामदाय नगर ग्राम तारिणे नमो ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय बुधले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे हरे कृष्णा। மாதாஜி ஒரே ஒரு நிமிஷம் கேட்டு பேசலாமா மாதாஜி? மாதாஜி ரெக்கார்டிங் போட்டிருக்கேன், நீங்க அப்புறம் பேசலாம். ஏதாவது சப்ஜெக்ட் சம்பந்தமாங்களா? ஆமா மாதாஜி, சப்ஜெக்ட்னா ஈசா உபநிஷத்தை பத்தி கேட்கணும் மாதாஜி. கட் ஆகுது. சரி, நாம அப்புறம் பார்க்கலாம் மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி, அப்ப போன்ல பேசுறேன். ஓகே மாதாஜி. அத்தியாயம் 12 குமாரர்கள் மற்றும் பல்லோரின் படைப்பு. பதம் 1. மைத்ரேய உவாச்ச இதீதே வர்ணித சத்த கலாக்கிய பராத்மனः மகிமா வேத கர்ப்போ அத யதாஸ்ராசு நிபோதமே. நான் படிக்கணும் மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சாமி பிரபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. ஓ மைத்திரேயர் கூறினார், ஸ்ரீ மைத்திரேயர் கூறினார், ஓ கல்வியில் சிறந்த விதரனே, இதுவரை காலம் போன்று செயற்பட்டு வரும் முழுமுதற் கடவுளின் பெருமைகளை பற்றி உனக்கு விளக்கினேன். இப்பொழுது நீ என்னிடம் இருந்த அனைத்து வேதங்களும் உறைவிடமாக திகழும் பிரம்மதேவரின் படைப்பினை பற்றி அறிந்து கொள்வாயாக. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறது மைத்ரேயருக்கும் விதுரருக்கும் நடக்கின்ற உரையாடல். அந்த உரையாடல்ல இப்ப பகவான் எப்படி காலமாக அகம் காலோஸ்மின்னு பகவான் சொல்றாரு பகவத்கீதையில, எப்படி காலமாக செயல்படுகிறார்னு இதுவரைக்கும் சொன்னாரு. இனிமே பிரம்மதேவர் படைப்பை பத்தி சொல்ல போறாரு. பதம் 2. சாக்ரேயந்த தாமிஸ்ரம் மத தாமிஸ்ர ஆதிகிருத் மகாமோகம் ச மோகம் ச தமஸ்ஞான விருத்தயः. மாதாஜி நான் படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்த்து வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி பிரபு பாதாக்கி ஜெய். மொழிபெயர்ப்பு. பிரம்மதேவர் முதலில் சுய வஞ்சனை, மரண உணர்ச்சி, எண்ணம் நிறைவேறாததினால் வரும் ஆத்திரம், தவறான உரிமை, உடலியல் மாயக்கருத்து அல்லது ஒருவரது உண்மையான அடையாளம் பற்றிய மறதி போன்ற ஐயுறவு கொள்கைகளையே படைத்தார். பொருளுரை. பல்வேறு வகையான உயிரினங்களை படைப்பதற்கு முன்பாக ஒரு உயிர் இப்பூத உலகில் வாழ்வதற்கான சூழ்நிலைகளையே பிரம்மா படைத்தார். ஒரு உயிர் தனது உண்மை அடையாளத்தினை மறந்தால் ஒழிய
அதனால் பௌதீக உலகில் வாழ முடியாது. ஆகையினால் பௌதீக தோற்றத்தின் முதல் நிபந்தனையே ஒருவன் தனது உண்மையான அடையாளத்தினை மறப்பதாகவே இருக்கிறது. மேலும் ஒருவன் தனது உண்மையான அடையாளத்தினை மறந்தால்தான் அவன் மரணத்தைக் கண்டு அஞ்சுபவன் ஆவான். உண்மையில் தூய ஆத்மாவிற்கு ஜனனம் மரணம் கிடையாது. உலக இயற்கையுடனான இத்தவறான அடையாளமே பரம நெறியாளர்களின் ஏற்பாட்டினால் வழங்கப்படும் பொருட்களின் மீதான தவறான உரிமைக்கு காரணமாகும். உயிர்வாளிக்கு வழங்கப்படும் அனைத்து பௌதீக வளங்களும் பந்தப்பட்ட அவனது வாழ்வில் அவன் அமைதியாக வாழ்க்கை வாழவும் தன்னுணர்வு பெறுவதற்காக தனது கடமைகளை முறையாக நிறைவேற்றுவதற்காகவுமே ஆகும். தவறான அடையாளத்தின் நிமித்தம் பந்தப்பட்ட ஆத்மா பரமபுருஷ பகவானின் ஆஸ்திகளின் தவறான உரிமை என்னும் உணர்ச்சியினால் பொறியில் மாட்டிக்கொள்கிறான். இச்லோகம் பரமபுருஷ பகவானின் படைப்பே பிரம்மதேவர் என்றும் பௌதீக தோற்றத்தின் உயிர்வாளிகளை பந்தப்படுத்தும் ஐவகை அஞ்ஞானம் பிரம்மதேவரின் படைப்பே என்று கூறுகிறது. பிரம்மதேவரின் மந்திர கோலுக்கு கட்டுப்பட்டே உயிர்கள் இருக்கின்றன என்று புரிந்து கொள்ளும் பொழுது உயிர்களை பரம புருஷனுடன் இணைத்து பார்ப்பது நகைப்பிற்கிடமாகும். பதஞ்சலியும் கூட இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும் ஐவகை அஞ்ஞானங்கள் உண்டு என்று ஏற்றுக்கொள்கிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. அப்ப பிரம்மதேவரோட முதல் படைப்பு என்னன்னா, அவர் சுயவஞ்சனையை படைக்கிறார், மரண உணர்ச்சியை படைக்கிறார், எண்ணம் நிறைவேறாததால் வரும் குரோதம், ஆத்திரம், அதையெல்லாம் படைக்கிறாரு. தவறான உரிமை நம்ம உடைமையில உரிமை கொண்டாடுறது, நான் எனது என்ற மமகாரம், அகங்காரம், அதையெல்லாம் படைக்கிறது. அப்போ உடல் அப்படிங்கிற மாய கருத்து, நான் உடல் ஆத்மா அல்ல அப்படின்னு ஒரு பொய்யான மயக்கத்துல இருக்கிறது, இதையெல்லாம் படைக்கிறார். ஏன் அதை படைக்கணும்? பிரம்மா ஏன் அப்படி படைக்கணும் அப்படின்னு கேட்டா, நாம எல்லாம் பகவானை மறந்து இந்த ஜெயிலுக்கு வந்திருக்கோம். அப்போ பகவானை விடுத்து அனுபவிப்பதற்காக வந்திருக்கிற நாம, நான் ஒரு முதலாளி, நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண், நான் ஒரு பெரிய அதிகாரி அப்படின்னு நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். அப்போ நம்ம உண்மையான அடையாளம் என்னன்னா, ஜீவேன நம்மளோட சொரூபம் நிலை அப்படின்னா, நம்ம ஜீவேன சொரூபகைய கிருஷ்ணேர நித்திய தாச. ஆனா அதை மறந்துட்டு நான் பெண்களுக்கு தாசனாக, ஒரு ஆண் நினைக்கிறா நான் இந்த பெண்ணுக்கு நான் சேவகம் பண்ணணும், ஒரு பெண் நினைக்கிறா இந்த குடும்பத்துக்கு நான் சேவகம் பண்ணணும், என்னோட லைஃபோட கடமை அதுதான் நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மைதான். ஆனா அதை எப்படி பகவானுக்கு சேவை செய்யும் விதத்தில் மாற்றிக்கொள்ள முடியும்னு நினைக்கிறது கிடையாது. அப்போ உண்மை அடையாளத்தை மறந்தாலொழிய இந்த பௌதிக உலகில நம்மளால வாழ முடியாது. ஏன்னா பௌதிக உலகத்துல நாம எல்லாருமே ஒரு நாடக நடிகர்கள் போல நாம வந்திருக்கோம். நான் இப்ப பெண், எனது உடல் பெண் உடல், நான் நகை போட்டா நல்லா இருக்கும், அழகழகான ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும். ஏன்னா உடுப்பதற்கு உடை என்பது அத்தியாவசியமாக இருந்தால் கூட நாம அனாவசியமாக நிறைய ட்ரெஸ்ஸுகளை எடுக்கிறோம். இப்போ ஒரு 4 உடை இருந்தா போதும், 2 உடை இருந்தா போதும், துவைச்சு மாத்தி போட்டுக்கலாம். ஆனா நான் என்ன நினைக்கிறேன், இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா நாம உடை உடுத்துறது நமக்காக கிடையாது, மானத்தை மறைக்கிறதுக்காக கிடையாது, அடுத்தவர்களை கவர்வதற்காக. அப்ப விதவிதமா ட்ரெஸ் எடுக்கிறோம். ஏன்னா நான் உடல் என்கின்ற அடையாளத்துல இருக்கிறதுனால. அப்ப என்னை மறந்திருக்கிறேன். எப்படி ஒரு நாடக நடிகன் ஒரு மன்னனாக வேஷம் போடும்போது அந்த மன்னனாகவே இருந்தா மட்டும் அவனுக்கு அந்த பெருமை, அகங்காரம், நான் ஒரு மன்னன், நான் தான் அதிகாரம் பண்ணுவேன், நான் தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவேன். இப்படி ஒவ்வொருத்தரோட நிலையும் நான் கட்டுப்படுத்துபவன், நான் எனது குடும்பத்தை கட்டுப்படுத்துகிறேன், நான் இந்த ஆசிரியர் நினைக்கிறாங்க நான் இந்த குழந்தைகளை கட்டுப்படுத்துகிறேன், ஒரு முதலாளி நினைக்கிறான் நான் இந்த தொழிலாளர்களை கட்டுப்படுத்துகிறேன், ஒரு குட்டி பையன் நினைக்கிறான் என் தம்பியை நான் கட்டுப்படுத்துறேன், டேய் அதை எடுக்காத அப்படின்னா அந்த குழந்தை பெரிய குழந்தை சின்ன குழந்தைய கட்டுப்படுத்துது. அப்போ ஒரு நாயை கூட ஒரு சின்ன குழந்தை கட்டுப்படுத்துது. அங்க போய் உட்காரு, இங்க வா, நீ உழைக்காத அப்படின்னு குச்சி எடுத்து அடிக்க ஆரம்பிக்குது. சோ கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது பகவான் மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும், நம்மளால முடியாது. ஆனா நாமெல்லாம் இங்க நடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். அப்படி நடிச்சு எனக்கு ஒரு இன்பம்,
இன்பம் அனுபவிப்பதாக நாம நினைக்கிறோம். ஆனா உண்மையான இன்பம் அதுல கிடையாது. நாம் கட்டுப்படுத்துபவர்கள் கிடையாது. ஈஸ்வர பரமகிருஷ்ண. ஈஸ்வர அப்படின்னா கட்டுப்பாட்டாளர். யார் அப்படின்னா பகவான் மட்டும்தான் கட்டுப்படுத்துபவர். அப்போ அவர்தான் போக்தா, அவர்தான் அனுபவிக்க முடியும். ஆனா நான் நினைக்கிறேன், நான் பலவித தின்பண்டங்களை சாப்பிடறதுனால அனுபவிக்கிறேன். ஆனா இந்த உடல் அதை ஏற்றுக்கொள்ளுவது இல்லை. அதுல பல நோய்கள் வருது. இப்ப சர்க்கரை நோய் வருது. அவங்க சுகர் எல்லாம் சாப்பிடக்கூடாது, இனிப்பு சாப்பிடக்கூடாது. ஆனா அவங்களுக்கு அதுலதான் இன்பம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அப்ப கட்டுப்படுத்தப்பட்டா அவங்க ரொம்ப கோவிச்சுக்கிறாங்க. ஒரு வீட்டுல பாருங்க, சர்க்கரை நோயாளிய நாம இதை எடுக்காதீங்க, அதை சாப்பிடாதீங்க, ரைஸ் சாப்பிடாதீங்க, அதிகமா சாப்பிடாதீங்க, ஏன்னா சுகர் லெவல் அதிகமாகும் அப்படின்னா அவங்க கோச்சுக்கிறாங்க. சோ அந்த இயலாமைங்கிறது, அந்த ஆசை அப்படிங்கிறது கோபமா மாறுது. காம ஏச குரோத ஏச அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விளைவுகளையும் தருது. அப்ப உண்மையான அடையாளத்தை மறந்தால்தான் நாம் இந்த பௌதிக உலகில வாழ முடியும். நம்மளோட உண்மையான அடையாளம் என்ன? பகவானுக்கு சேவை செய்கிறது. ஆனா அதை மறந்துருக்கிறோம். மறந்தா மட்டும்தான் இங்க நாம அனுபவிக்க முடியும். ஏன்னா பகவானை விட்டு பிரியறப்போ நான் அனுபவிக்கின்ற ஆசையில இங்க வந்திருக்கேன். அப்போ இது எப்படி அப்படின்னா, நாம இங்க அனுபவிக்கிறதா நினைச்சிட்டு இருக்கிறது எப்படி அப்படின்னா, ஒரு குழந்தை அவங்க அப்பாவை பார்த்து நான் ஸ்கூட்டர் ஓட்டுறேன். ஆனா அந்த குழந்தைக்கு கால் எட்டாது. அவங்க அப்பா சொல்றாங்க, சரி நீ முன்னாடி உக்காந்துக்கோ, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன், நீ தான் ஓட்டுறப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஓட்டுறாரு. ஆனா இந்த பையன் முன்னாடி உட்காந்துட்டு, அந்த பையன் அப்பா கூட அப்படியே கையெல்லாம் வச்சுக்கிட்டு ஓட்டுற மாதிரி பாவனை பண்றான். ஆனா அவன் நினைச்சிட்டு இருக்கான், நான் தான் ஓட்டுறேன்னு. உண்மையில அவங்க அப்பா தான் ஓட்டுறாரு. அந்த பையன் நினைச்சுக்கிறான், நான் ஓட்டுகிறேன் அப்படின்னு. சோ அதே மயக்கம்தான் நம்மளுக்கெல்லாம். நான் செய்கின்றேன், இந்த உலகில் நான் அனுபவிக்கின்றேன். உண்மையில அனுபவிக்கிறது பகவான் தான். நான் இந்த உலகத்தை எல்லாம் கட்டுப்படுத்துபவர். எல்லாத்தையும் நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும் 33 கோடி தேவர்கள் கட்டுப்படுத்துறாங்க. ஆனா நான் நினைக்கிறேன், நான் தான் இந்த காலை தூக்கி வைக்கிறேன், நான் தான் இதை எடுக்கிறேன், நான் தான் பார்க்கின்றேன், எனது புலன்கள் எல்லாம் இயங்குகின்றது, என்னால்தான் இயங்குது, நான் தான் பாக்குறேன், என்னோட அறிவுதான் செயல்படுது. நான் இந்த ஸ்லோகாஸ் எல்லாம் மெமரைஸ் பண்றேன். நான் நினைக்கிறேன் என்னோட திறமை பாத்தீங்களா அப்படின்னு. அப்ப அது பொய் அகங்காரம். ஏன்னா மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனச்ச. பகவான் தான் இந்த ஞாபகத்தையும் மறதியும் தர்றாரு. ஆனா நான் நினைக்கிறேன் என்னோட புத்தியினால நான் படிச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி ஒரு பொய்யான ஒரு தோற்றத்துல தான் இந்த பௌதிக உலகில நான் மிதந்து கொண்டிருக்கின்றேன். உண்மை என்னன்னா, உண்மை அதற்கு அப்பாற்பட்டது. இப்ப ஆன்மீக உலகம், பௌதிக உலகம் ரெண்டுமே எதிரெதிர் துருவங்கள். ஆன்மீக உலகத்துல இருக்கிறது இங்க கிடையாது, இங்க இருக்கிறது ஆன்மீக உலகத்துல கிடையாது. அவ்வளவு ஒரு வித்தியாசமானது. அஸ்வத்த மரம், தலைகீழான அஸ்வத்த மரம் போல 15வது அத்தியாயத்துல புருஷோத்தம யோகத்துல நாம பாக்குறோம். எப்படி ஒரு மரமானது தலைகீழாக இருக்கிறது. அது எப்படி ஆற்றங்கரை ஓரத்துல ஒரு மரத்தோட தலைகீழான பிம்பம் தண்ணீர்ல தெரியும். அது போல இந்த பௌதிக உலகமானது தலைகீழாக இருக்கின்றது. ஏன்னா ஆன்மீக உலகத்துல இருக்கிற எதுவுமே எக்ஸப்ட் ஒன்னே ஒண்ணு என்னன்னா, பகவானுடைய நாமம், ரூபம், குணம், லீலைகள், அந்த தூய பக்தர்கள், அவங்க மட்டும்தான் ஆன்மீக உலகத்தோட சம்பந்தப்பட்டிருக்காங்க. யாரெல்லாம் பகவானுடைய நாமத்தை, ரூபத்தை கேட்கலையோ, இந்த பௌதிக மாயையில் அவர்கள் உழன்று கொண்டிருக்கிறார்கள். மயக்கத்தில் இருக்கிறாங்க. கனவு காணும் நபர்களாக. கனவு கன்றவன் புலிய பார்த்து ஐயோ அம்மான்னு அலறான். ஆனா உண்மை அது இல்ல. அவன் கனவுதான் காண்றான். அப்ப அவனை தட்டி எழுப்பணும். அது போல நாம ஆன்மீக விழிப்புணர்வு பெறும்போது நாம் நமது உண்மையான நிலையை அறிகின்றோம். அதுக்காகத்தான் பிரம்மதேவர் இங்க அந்த பொய்யான படைப்புகளை எல்லாம் படைச்சு நம்மளை மயக்கிறதுக்கான வசதிகளை. ஏன்னா நான் அதுக்கு ஆசைப்பட்டேன். ஒருத்தர் இப்படித்தான் இருக்கணும்னு ஆசைப்படுறான். அதுக்கு பகவான் என்ன பண்றார்? உன்னோட சுதந்திரத்துல நான் தலையிடுவதில்லை, சரி அப்படியே இரு, எப்ப என்னோட ஞாபகம் வருதோ அப்ப எங்கிட்ட திரும்பி வான்னு நம்மளுக்கு பர்மிஷன் கொடுக்கிறார். அப்ப பிரம்மதேவரின் மந்திரக்கோளுக்கு கட்டுப்பட்டே உயிர்கள் இருக்கின்றன என புரிந்து கொள்ளும் பொழுது உயிர்களை பரமபுருஷருடன் நினைத்து பார்ப்பது நகைப்புக்கிடமாகும். ஒருத்தர் என்ன பண்றாங்க, இந்த மாயினோட உச்சகட்டம் நானே பகவான் அப்படிங்கிற நிலைக்கு போயிடுறாங்க. ஏன்னா பகவானுக்கு சமமாகவோ உயர்ந்தவராகவோ யாராலும் ஆக முடியாது. அசமோர்த்துவ
அப்போ பதஞ்சலியும் கூட இங்கே குறிப்பிட்டிருக்கும் 5 வகை அஞ்ஞானங்கள் உண்டு. 5 வகையான அஞ்ஞானம். ஞானம் அப்படின்னா அது சிறந்தது, அஞ்ஞானம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட். அடுத்தது பதம் 3. திருண்ட்வா பாபியஷீம் சிஷ்டிம் நாத்மானம் பகோ அமன்யதஹ பகவத்யான பூதேன மனசான்யாம் ததோ அஸ்ருஜத். மாதாஜி ஹரே அடியேன் கிருஷ்ணா படிக்கிறேன் மாதாஜி. ஸ்ரீலட்சுமி மாதாஜி படிங்க, அப்புறம் சந்திரா மாதாஜி படிங்க. மொழிபெயர்ப்பு. இது போன்ற தவறான படைப்பினை பாவமாக கருதிய பிரம்மதேவர் தனது செயலினால் மிக்க மகிழ்ச்சி அடையவில்லை. அதனால் அவர் முழுமுதற் கடவுளை தியானித்து தன்னை புனிதப்படுத்திக் கொண்டார். இதன் பின்னர் அவர் படைப்பின் அடுத்த கட்டத்தை துவக்கினார். பொருளுரை. அஞ்ஞானத்தின் பல்வேறு பாதிப்புகளை படைத்திருந்த போதிலும் அவர் இந்நன்றி கெட்ட செயல்களினால் திருப்தி அடையவில்லை. பெரும்பாலான பந்தப்பட்ட ஆத்மாக்கள் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று விரும்பிய காரணத்தினாலேயே பிரம்மதேவர் இதனை செய்ய வேண்டியதாயிற்று. பகவத்கீதையில் 15.15 பகவான் ஒவ்வொருவரின் அகத்திலும் இருந்து கொண்டு அவர்களின் நினைவிற்கும் மறதிற்கும் தாம் உதவி செய்வதாக கூறுகிறார். இங்கே பகவான் கருணைமயமானவராயிற்றே, அவர் ஏன் ஒருவரை நினைக்கவும் பிறிதொருவரை மறக்கவும் வைக்கிறார் என்ற கேள்வி எழலாம். உண்மையில் அவர் தனது கருணையினை ஒருவருக்கு சாதகமாகவும் மற்றவருக்கு பாதகமாகவும் அளிப்பதில்லை. பகவானின் ஓர் அம்சமாகிய உயிர் பகுதி சுதந்திரமுடையதாகும். ஏனெனில் அவன் பகவானின் குணங்களின் பகுதியினை பெற்றவனாவான். ஓரளவு சுதந்திரமுடைய எவரும் சில வேளைகளில் அதனை தவறாக பயன்படுத்தலாம். ஒருவன் அவனது சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி அறியாமையினை நோக்கி சரிந்து வீழ்வானானால் கருணைமயமான பகவான் அப்பொறியில் இருந்து அவனை முதலில் காக்கவே முயல்வார். ஆயினும் அவன் தொடர்ந்து நரகத்தை நோக்கி சரிந்து கொண்டிருந்தானென்றால் அவன் தனது உண்மையான அடையாளத்தை மறக்கும்படி பகவான் அவனுக்கு உதவுகிறார். கீழான நிலைக்கு ஓர் உயிர் சரிந்து செல்வதற்கு உதவுவதினால் அவன் தனது சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தியதன் மூலம் அங்கே அவனால் மகிழ்ச்சியுடன் இருக்க முடிகிறதா என்பதை காண அவர் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்கிறார். உலகில் இழிவான வாழ்க்கை வாழுகின்ற கட்டுப்பட்ட ஆத்மாக்கள் அனைத்தும் தங்கள் சுதந்திரத்தை தவறாகவே பயன்படுத்துகின்றனர். ஆகையினால் 5 வகை அஞ்ஞானம் அவர்களின் மீது திணிக்கப்படுகிறது. பகவானுக்கு கீழ்ப்படிதல் உள்ள தொண்டர் ஆதலினால் பிரம்மதேவர் தேவையின் காரணமாக இவற்றை படைக்க வேண்டியதாயிற்று. ஆயினும் அவர் தனது செயலில் மகிழ்ச்சி அடையவில்லை. ஏனென்றால் பகவானின் உண்மையான பக்தன் ஒருவன் தனது உண்மையான நிலையினின்று கீழே விழுவதை காண சகிக்க மாட்டான். உணர்தலுக்கான பாதையை பற்றி கவலைப்படாதவர்களும் கூட பகவான் அவர்களது நாட்டம் நிறைவேறுவதற்கான அனைத்து வசதிகளையும் அருள்கிறார். பிரம்மதேவரும் இந்நடைமுறைக்கு நிச்சயம் உதவி செய்கிறார். ஓம் சத். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ தேங்க்யூ மாதாஜி. அப்ப பிரம்மதேவர் ஏன் இங்க தவறான படைப்பெல்லாம் படைக்கிறார்? அகங்காரத்தை படைக்கிறார், பொய்யான ஒரு நான் உடல் அப்படிங்கிற தவறான அடையாளத்தை எல்லாம் கொடுக்கிறார், ஆத்திரத்தை படைக்கிறார், மரண உணர்ச்சியை படைக்கிறார், சுயவஞ்சனை படைக்கிறார். ஏன் பிரம்மா தூய பக்தர் தானே, அவர் எதுக்கு இந்த கெட்ட குணங்களை எல்லாம் நம்மளுக்கு முதல்ல படைக்கிறார் அப்படின்னு கேட்டா, ஏன்னா நாம அதற்கு தகுந்த உடலை பெற நாம் ஆசைப்படுகின்றோம். இப்ப மனித உடல் அப்படிங்கிறது நாம ஒரு பௌதிகமான உடல். அப்ப அந்த பௌதிகமான உடல்ல அனுபவிக்கணுங்கிற ஆசை இருந்தது அப்படின்னா கடவுளை மறக்கணும். கடவுளை மறக்கணும்னா இந்த குணங்கள் எல்லாம் நம்மளுக்கு வேணும். நான்கிற அகங்காரம் வேணும். ஏன்னா நாம அப்படித்தானே நினைச்சு கடவுள்கிட்ட இருந்து பிரிஞ்சோம். நான் இந்த மாதிரி நான் ஆகணும், நீ என்ன எனக்கு எஜமானன். இப்ப நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி ஒண்ணு அனுப்பியிருந்தேன், நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு முதலாளி ஒருத்தர் ஒரு பிச்சைக்காரன் அவங்கிட்ட போய் சொல்றாரு, நீ என்னோட பிசினஸ் பார்ட்னர் ஆயிரு. அந்த பிச்சைக்காரன் ஒரு 5 or 10 அததான் எதிர்பார்த்தான் அந்த பணக்காரர்கிட்ட இருந்து. ஆனா அந்த பணக்காரர் சொல்றாரு, நீ என்னோட முதலாளி ஆயிரு அப்படின்னு. சாரி, எங்கூட சேர்ந்து நீ பிசினஸ் பார்ட்னர் ஆயிரு. அப்ப அவன் நினைச்சுக்கிறான், இதுக்காக நான் பெரிய அமௌண்ட் கொடுக்கணுமே, ஐயோ என்கிட்ட அவ்வளவெல்லாம் பணம் இல்லையே, நான் என்ன பண்றது அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்ப அவர் சொல்றாரு, நீ எல்லாம் எனக்கு ஒண்ணுமே தர வேண்டியதில்லை, நீ ஜஸ்ட் என்ன பண்ற அப்படின்னா இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நான் போட்டுக்கிறேன், நீ அதுல வர்ற லாபத்துல ஒரு 5% எனக்கு தந்தா போறோம். இவனுக்கு ஒரே ஆச்சரியம், இது என்னடா லாட்டரி சீட் அடிச்சா கூட இவ்வளவு சந்தோஷம் பண்ணிருக்க மாட்டேன், திடீர்னு யாரோ ஒருவர் ரோட்ல போறவர் எனக்கு இவ்வளவு பெரிய இதை கொடுக்குறாரு, ஆஹா என்னுடைய அதிர்ஷ்டம் பாரு. உடனே அவன் மனசு என்ன நினைக்குது, எனக்கு பாரு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம். ஏன்னா அவன் கடவுள் நம்பிக்கை. அதிர்ஷ்டம் அப்படிங்கிற வார்த்தை என்ன, கடவுள் நமக்கு தரும் ஒரு பெரும் வாய்ப்பு.
ஆனா அவன் கடவுளை பத்தி நினைக்கல. என்னுடைய அதிர்ஷ்டம், நான் செய்த புண்ணியம் அப்படின்னு அவனையே அவன் பெருமையா நினைச்சுக்கிட்டு சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அதே மாதிரி போறான். நல்லா பிசினஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு அவர் பெரிய பெரிய கடையெல்லாம் அவர் கையில கொடுத்துட்றாரு. 5% கொடுத்துட்டே இருக்கான். அப்போ பெரிய தொழிலதிபர் ஆயிடுறான். அப்படியே நிறைய காரு வாங்குறான், நகை வாங்குறான், பங்களா கட்டுறான். போக போக அவனுக்கு என்ன ஒரு எண்ணம் வருது அப்படின்னா, இவருக்கு ஏன் நான் கொடுக்கணும், கஷ்டப்படுறது நானு, இவருக்கு எதுக்காக நான் சும்மா சும்மா கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி போக போக அதை கட் பண்றான். கட் பண்ணி அவருக்கு கொடுக்கறதையே மறந்துட்டான். ஏன்னா உழைப்பு என்னோட, இது நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஒரு நாள்ல 20 மணி நேரம், நான் 4 மணி நேரம் தான் தூங்குறேன், நான் எதுக்கு இவர் கொடுக்கணும், கடினமா நான் உழைக்கிறேன், நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைசியில மறந்து அவருக்கு கொடுக்கறதையவே விட்டுட்டான். அப்ப அந்த முதலாளி வந்து கேக்குறாரு, என்னப்பா எனக்கு கொடுக்கறதே இல்லை அப்படின்னு. நான் இவ்வளவு கடினமா உழைக்கிறேன், நான் எதுக்காக இவ்வளவு நாள் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும், இதெல்லாம் என்னுடைய உழைப்பு அப்படின்னு. அது போலத்தான் இங்க எல்லாமே பகவான்கிட்ட இருந்து 24 மூலக்கூறுகளையும் அவர் இந்த பௌதிக உலகில நாம் அனுபவிக்கிறதுக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். காற்று, மழை, மின்னல், மேகம், இயற்கை, நிலம், நீர், நெருப்பு எல்லாம் கொடுத்திருக்கார். ஆனா அதையெல்லாம் நாம வாங்கிட்டு, ஓனர் யாரு? பகவான். அவருக்கு எதுவுமே கொடுக்கறது இல்ல, நானே அனுபவிக்கணும், அதை நானே முழுதாக அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல பகவானையே மறந்துட்டு அவரை திரும்பி பார்க்காம இன்னும் அவரை எதிரியாக நினைக்கிறவங்க கூட உண்டு. எனக்கே அந்த கஷ்டமெல்லாம் வருது, அப்ப மட்டும் நாம சொல்லுவோம், கடவுளே உனக்கு கண் இல்லையா அப்படிம்பாங்க. சோ இங்க வந்து அந்த அஞ்ஞானம் யாரு நமக்கு கொடுத்து உதவுறாரோ, ஏன் நாம அந்த இந்த மாதிரி பகவானை விடுத்து இங்க வந்து அனுபவிக்கிறோம் அப்படின்னா, பகவானை மறக்கணும், மறந்து அவரை போலவே நானும் கட்டுப்பாட்டாளனாகணும், அனுபவிப்பாளனாகணும், நானும் எஜமானனா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துல விட்டு பிரிஞ்சு வந்தோம். அப்ப இந்த தனிப்பட்ட சுதந்திரம் அதுல வந்து பகவான் தலையிடுறதே இல்லை. இப்போ ஒரு குறிப்பிட்ட சுதந்திரம் நம்மளுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா பகவான் ஸ்வராட், சுதந்திரமானவர், அவரை வந்து யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அப்ப பகவானோட உடல்ல ஒரு அங்கம் நாம. அந்த சுதந்திரம் நம்மளுக்கு நம்ம எடுத்த அந்த அணுவுலையும் அணுவான நம்மளுக்கு அந்த சுதந்திரம் ஒரு அளவு இருக்கு. அந்த சுதந்திரத்தை நாம் இங்க தவறாக பயன்படுத்துகிறோம். ஏன்னா என்னுடைய புலன் இன்பத்திற்கு, இந்திரிய சுகத்திற்காக நான் வந்து அதை அனுபவிக்கணுங்கிற எண்ணத்துல காம, குரோத, மோக, லோபம், மத, மாச்சரிய போன்ற தீய குணங்களை ஏற்றுக்கொண்டு இங்க நாம வாழ்றோம். ஏன்னா இங்க வாழுவது நாம யாருக்காக தியாகம் பண்றது கிடையாது. ஜீவோ ஜீவசிய ஜீவனம். சோ ஒருவரை சார்ந்தே ஒருவர் இருக்கின்றோம். அப்ப ஒருத்தரை ஏமாத்தினாதான் ஒருத்தன் வாழ முடியும். இப்ப பெட்டி கடைக்காரனை ஏமாத்தினாதான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அங்க உருவாக முடியும். அவங்களையெல்லாம் அழிச்சாதான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அங்க ரொம்ப நல்ல வியாபாரமாகும். சோ ஒரு சிறு தொழிலை அழிச்சாதான் ஒரு பெரிய முதலாளி வாழ முடியும். அப்போ சிறிய ஒரு தொழிலாளி அவனை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி அவங்கிட்ட உழைப்பை வாங்கி அவனுடைய உழைப்பை வைத்துதான் ஒரு முதலாளி பெரிய ஆளாக முடியும். சோ எல்லா லாபத்தையும் அவன் கொடுத்துட மாட்டான். இப்படி ஒருவரை வந்து கீழே தட்டினாதான் ஒருத்த மேல உட்கார முடியும். இப்படிதான் இந்த ஜட உலகம் போயிட்டு இருக்கு. அப்ப இழிவான வாழ்க்கை வாழுகின்ற கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாக்கள் அனைத்தும் தங்கள் சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துகின்றனர். நான் வாழணும்னா அடுத்தவங்கள நான் கொஞ்சம் அழிச்சாதான் வாழ முடியும். சோ ஒரு பிசினஸ் மேன் வந்து பொய் சொல்லாம இருக்க முடியாது. டாக்ஸ் பர்பஸ்க்காகவாவது பொய் சொல்லணும். அப்போ ஒருத்தர் வியாபாரம் பண்றான், போய் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு சின்ன காய் வண்டி கூட, நீங்க தாங்க முதல்ல எனக்கு வியாபாரம், அதனால நீங்க கம்மியா வேணா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதனால இன்னும் கம்மி பண்ணாதீங்க, நீங்க தான் முதல் போனி, எனக்கு உங்க கை ராசி ரொம்ப மங்களகரமா இருக்கு, அதனால இன்னாங்க இன்னும் 2 காய் எடுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பொய்ய பேசி அவர் வித்துட்டு போயிடுவார். சோ இது வந்து நாமெல்லாம் இழிவான வாழ்க்கை வாழ்கின்றோம். அடுத்தவங்களை ஏமாத்தினாதான் நாம வாழ முடியும். ஏதோ ஒரு விதத்துல நாம பொய் சொல்லி நாம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப பகவானுக்கு கீழ்ப்படிதல் உள்ள தொண்டர் பிரம்மதேவர். அப்ப பகவானுக்கு கீழ்ப்படுகிறதுனாலதான் அவரெல்லாம் இதை படைக்க வேண்டியதாயிற்று. அவருக்கு ரொம்ப ஆசை இல்லை. ஏன்னா பகவானோட பிள்ளைகளான நாம கஷ்டப்படணும்னு அவருக்கு ஆசை கிடையாது. அவருக்கு வந்து
இதையெல்லாம் படைக்கணுங்கிற எண்ணம் இல்லை. ஆனா பகவானுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு இதையெல்லாம் படைக்கிறார். ஏன்னா நாமெல்லாம் அதுக்கு தான் விரும்பினோம். இப்ப ஒரு தந்தையை பிரிந்து போகும் மகன் கிட்ட அப்பா சொல்றார், வேண்டாம், நீ என்னை விட்டு போகாத, நீ ரொம்ப கஷ்டப்படுவ. இல்ல நீங்க என்னை ரொம்ப திட்டிகிட்டே இருக்கீங்க. ஏன்னா பெற்றோர்கள் அப்படின்னா கொஞ்சம் கட்டுப்படுத்துவாங்க. ஒரு நல்ல ஒழுக்கங்களை சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு பிடிக்காது. என்னை ஏன் நீங்க கட்டுப்படுத்துறீங்க? நான் சுதந்திரமா இருக்கணும், நான் பெரிய பையன் ஆயிட்டேன், எனக்கு மேஜர் 18 வயசுக்கு மேல ஆச்சு, அதனால உங்க கண்ட்ரோல்ல நான் இருக்க விரும்பல, நான் போய் தனியா தொழில் பண்றேன்னு அப்பா விட்டுட்டு போறான். அப்பா விட்டுட்டு போகும்போது அவனுக்கு வீடு கிடையாது, கார் கிடையாது, வேலைக்காரங்க கிடையாது. அப்பா பெரிய தொழிலதிபர். ஆனா நானா போய் சம்பாரிச்சு உங்க தயவே எனக்கு வேண்டாம், நீங்க எப்ப பாரு என்னை திட்டுறீங்க. அப்ப மனைவியோட வெளியில போறாரு. போனா அவருக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. அப்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. போய் வேலை கேட்கிறாரு, எங்கேயும் வேலை கிடைக்கல, அதனால கூலி வேலை கூட பாக்குறாரு. ஆனா அப்பா கிட்ட இருக்கும்போது அவருக்கு எந்த ஒரு கஷ்டம் கிடையாது, நல்லா சுகமா வாழலாம் ஏசி ரூம்ல. ஆனா நானே செய்யறேன், என்னோட கண்ட்ரோல்ல, உங்க கண்ட்ரோல்ல நான் இருக்க முடியாது, என் கண்ட்ரோல்ல என் மனைவி குழந்தைகளை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் தனியா போறேன்னு சொல்லி போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அது போலத்தான் நாமெல்லாம் அப்பாவை பிரிந்த குழந்தைகள். அப்பா சொல்றாரு, அம்மா சொல்றாங்க நானே சமைச்சு போடுறேன். இல்ல நான் தான் சமைப்பேன்னு ஒரு பெண் குழந்தை போய் அடுப்பு கிட்ட சட்டியெல்லாம் வச்சு சுட்டுக்குது. அது போல நாம தாயாகவும் தந்தையாகவும் விளங்கும், நம்ம குருவாகவும் அனைத்துமாகவும் இருக்கும் பகவான் கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சு வந்து இங்க வேண்டாத கஷ்டங்களை நாமளா தேடிட்டோம். சோ உடல் எடுத்து இங்க அந்த உடலால நம்மளுக்கு 4 வித துன்பங்கள், பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணி, மூவகை துன்பங்கள். இங்க இந்த பௌதிக உலகத்துக்கு வந்துட்டாலே ஆத்தியாத்மிகா, ஆதி பௌதிகா, ஆதி தெய்வீகான்னு 3 வகை துன்பங்கள். இதுல எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு நாம இன்னும் கூட அடிபட்டாலும் மீசையில மண்ணோட்டலம்பாங்க. அப்ப அது மாதிரி நாம எத்தனை பேர் அடி வாங்கினாலும் மாயை அடிக்கிறாங்க. நீ பகவானை திரும்பி பாரு, அவரோட இடத்துக்கு போ, அதுதான் உன்னுடைய நிரந்தரமான இடம், இது வாடகை வீடு, ரயில் பயணம் மாதிரி, இங்கெல்லாம் நீ பற்று வச்சுக்கிட்டு சொந்தம் கொண்டாடிட்டு உட்காந்துட்டு இருக்காத, எழுந்துரு ஓடு ஓடு அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. ஆனா அந்த அடியும் வாங்கிட்டு எனக்கு ஒன்றும் ஆகலைன்னு நாமெல்லாம் இங்க பகவானை திரும்பி பார்க்காம உட்காந்துட்டு இருக்கிற எத்தனையோ ஜீவாத்மாக்கள் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து உடல் எடுத்து அந்த உடலினால் வரும் கஷ்டங்களையும் இந்த 3 வகை துன்பங்களையும் அனுபவித்து கொண்டு இங்க இன்பமா இருக்கிறதா கற்பனை பண்ணிட்டு இருக்கிறது தான் மாயை. இது மிகப்பெரிய ஒரு அதிசயம். ஒரு அபாயத்துல, பெரும் கடல்ல போடப்பட்டிருக்காங்க. நீச்சல் தெரிந்த வீரர்கள் கூட நடுக்கடல்ல விழுந்தாக்க, என்ன நல்லா ஒலிம்பிக் போட்டியில நான் கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்னு சொன்னா கூட அவங்களால கரை சேர முடியாது. ஸோ இதுக்கு ஒரே துணை என்ன, நம்மளுக்கு பகவான் ஒரு போட் அனுப்பியிருக்கார். அதுல நம்மளுக்கு குரு இருக்கார். அவர் குரு சொல்றாரு, இந்த கப்பல்ல ஏறிக்கோ, நான் உன்னை காப்பாத்துறேன்னு. ஆனா நாம என்ன சொல்றோம், நீ நல்லவனா, இந்த கயிறு நல்ல கயிறா, இது மேல ஏறி வரலாமா, கீழே அங்க சுறா மீன் ஒண்ணு துரத்திட்டு வருது, பல ஆபத்துக்கள், பேரலைகள் என்னை தாக்குது, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும். ஆனா குருகிட்ட நாம வரமாட்டேன்னு சொல்லி பல கேள்விகளை கேட்கிறோம். நான் இதுல ஏறலாமா, நீ நல்லவனா, நீ மறுபடியும் திரும்பி போட்டுருவியா அப்படின்னு. ஏன்னா உதவி செய்ய ஒருவர் வரும்போது, ஒரு தூய பக்தர் வரும்போது டக்குன்னு அவர் கையை பிடிச்சுக்கணுமா இல்லையா? ஆனா இங்க அந்த விழிப்புணர்வும் கிடையாது. இப்படித்தான் நம்ம உலகம் இப்ப நாம போயிட்டு இருக்கிற நிலை அப்படிதான் இருக்கு. அடுத்தது ஸ்லோகம் 4. சனகம் சனந்தம் ச சனாதன மதாத்மபூ சனத்குமாரம் ச முனின் நிஷ்கிரியான் உர்த்வ ரேதசஹ. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய. ஏசி பக்திவேதாந்த சுவாமி சேல பிரபுபாதருக்கு ஜே. மொழிபெயர்ப்பு பிளஸ் பொருளுரை. ஆரம்பத்தில் பிரம்மதேவர், சனகர், சனாத்தனர், தனாதனர் மற்றும் சனத்குமாரர் என்னும் 4 மாமுனிவர்களை படைத்தார். அவர்கள் அனைவரும் பௌதிக செயலில் ஈடுபட விரும்பவில்லை.
ஏனெனில் அவர்களது சுக்கிலம் மேல் நோக்கி பாய்ந்த காரணத்தினால் அவர்கள் மிகவும் உயர்ந்த நிலையில் இருந்தனர். பொருளுரை: பகவானது விருப்பத்தின் பேரில் அறியாமையினை நோக்கி பயணம் செய்யும் உயிர்களுக்காக அஞ்ஞானத்தை படைப்பது பிரம்மதேவருக்கு அவசியமாக இருந்தது. ஆயினும் என் நன்றி இல்லாத செயலை செய்வதில் அவர் திருப்தி அடையவில்லை. ஆகையால் அவர் ஞானத்தின் 4 கொள்கைகளை படைத்தார். அவை சாங்கியம் அல்லது பௌதிக நிலைகளின் ஆய்வுக்கான நடைமுறை கொள்கை, யோகம் அல்லது தூய ஆத்மா பௌதிக அடிமை தளத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான யோக சித்தி, வைராகியம் அதாவது உயர்ந்த ஆன்மீக உணவில் ஒருவன் தன்னை உயர்த்திக் கொள்வதற்காக வாழ்வின் பௌதிக மகிழ்ச்சியிலிருந்து பட்டறுத்து வாழ்வதை ஏற்றுக்கொள்ளுதல், தபத் அல்லது ஆன்மீக நிறைவிற்காக மேற்கொள்ளப்படும் பல்வேறு வகையான தவங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கான 4 வகையான கொள்கைகளை நிறைவேற்றுவதற்காக பிரம்மதேவர் சனகர், சனந்தர், சனாதனர் மற்றும் சனத்குமாரர் என்னும் மாமுனிவர்களை படைத்தார். அவர்கள் பக்தியில் வளர்ச்சி அடைவதற்காக இன்று நிம்பார்க்க சம்பிரதாயம் என்று வழங்கப்பெறும் குமார சம்பிரதாயம் என்னும் சம்பிரதாயத்தின் உருவாக்கினார். முழுமுதற் கடவுளின் பக்தி தொண்டில் ஈடுபடாத ஒருவரும் ஆன்மீக மென்மைக்கான எச்செயலிலும் வெற்றி பெற முடியாது என்பதால் இம்மாமுனிவர்கள் 4வரும் சிறந்த பக்தர்கள் ஆனார்கள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. அப்போ மாதாஜி பிரம்மதேவர் இது மாதாஜி 2ஆம் அத்தியாயம் பகவத்கீதையில இருக்கு பாருங்க மாதாஜி. சாங்கிய சத்துவத்தை பத்தி சொல்லுதா மாதாஜி? எஸ் மாதாஜி. சாங்கிய தத்துவம் மட்டும் இல்ல, இதுல 4 விதமான ஞானத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பிரம்மதேவர் முதல்ல சனகர், சனாதனர், சனந்தர், சனத்குமாரர் இந்த 4 முனிவர்களையும் படைக்கிறார். அப்ப இவங்க மானசீக முனிவர்கள், மனதிலிருந்து படைக்கிறார் நினைக்கிறேன். அவர்கள் எல்லாமே பௌதிக செயல்ல ஈடுபடல. ஏன்னா அவங்களோட ஹரே கிருஷ்ணா, மியூட் பண்ணிக்கோங்க மாதாஜி. ஏன்னா அவங்களது சுக்கிலம் மேல் நோக்கி பாய்ந்த காரணத்தினால் அவங்க சிறு குழந்தைகளாகவே இருப்பாங்க. பாத்தீங்கன்னா 5 வயது குழந்தைகளாகவே இருப்பாங்க. ஆனா அவங்க ரொம்ப பல ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அவங்க உருவம் அப்படியேதான் இருக்கும். ஏன்னா அவங்க அதுல ஒரு வரம் பெற்றிருக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா. இருங்க மாதாஜி, சொல்லுவேன் இருங்க. அப்போ சுக்கிலம் அப்படின்னா ஆண்களுடைய விந்து. சோ இப்ப நார்மலா கிரகஸ்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கிரகஸ்தர்கள் கிடையாது, கிரகமேதிகள்னா குடும்ப வாழ்வுல மனைவியுடன் உடலுறவு கொண்டு இன்பத்தை அனுபவிப்பவர்கள். எவ்வளவு தூரம் உடல் உறவு கொள்கிறார்களோ அந்த அளவு சுக்கிலத்தை அவங்க கீழ் நோக்கி செலுத்துறாங்க. அதனால அவங்களுடைய அறிவு ஆனது மங்கி அவர்களது உடல்நிலையும் மிகவும் மோசமான நிலையை அடையும். ஆனா இந்த தவசிகள் என்ன பண்றாங்கன்னா, ஞானிகள், தவசிகள் இவங்கெல்லாம் அந்த சுக்கிலத்தை மேல் நோக்கி செலுத்துறாங்க. மேல் நோக்கி செலுத்துறதுனால அவங்க மிகவும் உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க. ஏன்னா அந்த சுக்கிலத்தை மேல் நோக்கி செலுத்தும் போதுதான் அந்த பிரம்மரந்தம் அப்படிங்கிற உச்சியில அவங்க ஆத்மாவை அதுல இருந்து வெளியில எடுக்க முடியும். அப்படி ஒரு தவத்துல அவங்க ஈடுபடுவாங்க. அப்ப பகவானது விருப்பத்தின் பேரில் அறியாமையினை நோக்கி பயணம் செய்யும் உயிர்களுக்கான அஞ்ஞானத்தினை படைப்பது பிரம்மதேவருக்கு அவசியமா இருந்தது. பிரம்மதேவர் அஞ்ஞானத்தை ஏன் படைக்கிறார்? ஏன்னா அவர் பக்தர், அவர் ரொம்ப நல்லவர். அப்ப ஏன் தப்பான படைப்புகளை எல்லாம் படைக்கிறார் அப்படின்னு கேட்டா, நாமெல்லாம் அறியாமையில் இருக்கோம். சோ நான் அனுபவிக்க வேண்டும், நான் எனது இஷ்டப்படி வாழ வேண்டும், கட்டவிழ்த்து விட்டு வாழணும். உண்மையில நாம் எல்லாருமே கட்டுப்பட்டவங்க, யாருமே அவிழ்த்து விடப்படவில்லை, கட்டுப்பட்டவர்கள் தான். இப்போ நாம பௌதிக உலகில இருக்கும் போதும் மாயினால கட்டுப்படுத்தப்படுறோம். ஆன்மீக உலகுக்கு போனாலும் அங்க அந்தரங்க சக்தியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கிறோம். எங்கேயுமே நாம ஃப்ரீயா கிடையாது. ஆனா இந்த முட்டாள் ஜீவாத்மா நினைச்சுக்குது நான் சுதந்திரமானவன் அப்படிங்கிற ஒரு மாயை. யாருமே சுதந்திரமானவர்கள் கிடையாது. இப்போ நான் ஜென்ரலா பார்த்தாலே, நீங்க ஒரு இந்திய நாட்டுல இருக்கீங்க, அப்ப இந்திய சட்டத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். ரோட்ல போனீங்கன்னா லெஃப்ட்ல தான் போகணும். நான் ரைட்ல போவேன், நான் சுதந்திரமானவன் அப்படின்னு போனீங்கன்னா உங்க மேல லாரி ஏறிட்டு போயிடும்.
அப்ப ஆக்சிடென்ட் ஆகும், ஏதோ ஒரு வண்டி ஏறிட்டு போயிடும். அப்ப நான் டாக்ஸ் கட்ட மாட்டேன் வீட்டுக்கு, நான் சுதந்திரமானவன், தண்ணி வரியெல்லாம் நான் கட்ட மாட்டேன், நான் சுதந்திரமானவன், கரண்ட் பில்லெல்லாம் கட்ட மாட்டேன் அப்படின்னா கரண்ட் இல்லாம போயிடும். தண்ணி வரி கட்டலைன்னா தண்ணி இருக்காது. இப்படி எத்தனையோ விதத்துல நாம கட்டுப்படுறோம். நான் ஒரு பெண், நான் வந்து 1 மணிக்கு வீட்டுக்கு சுதந்திரமா நான் ரோட்ல வருவேன், எதுவும் முடியாது. சோ நாம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறோம், உடலாலும் மனதாலும் சட்டங்களாலும், நாட்டின் சட்டங்களாலும், பௌதிக சட்டம் மட்டுமல்ல ஆன்மீக சட்டங்களாலும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படிங்கிற 4 விதிமுறைகள் இருக்கு, வேதத்தின் கட்டுப்பாடுகள் இருக்கு. சோ வேதத்தை மதிக்கணும், ஓரளவுக்காவது மதிக்கணும். மதிக்கல அப்படின்னா அடுத்த ஜென்மம் நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த மனித உடல் கிடைக்காது, அப்போ மிருக உடல் தான் கிடைக்கும். நான் எந்த வேதத்தையும் கட்டுப்படுத்தல, கர்மா நான் செய்யற கர்மா வந்து விக்கர்மாவா தான் பண்றேன் அப்படின்னா மனித உடல் கூட கிடைக்காது. அப்ப நாயோட உடலோ, பூனையோட உடலோ, பன்றியின் உடலோ, இப்படி எதுல வேணா நம்மளுக்கு மாத்தி கொடுக்கப்படும். அப்போ இங்க வந்து பிரம்மாவோட மானசீக மகன்கள் யாரு? சனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமாரர். முதல்ல 4 பேர் வர்றாங்க. எதுக்காகன்னா 4 கொள்கைகளை படைத்து சாங்கியம், அது வந்து சாங்கிய யோகம் அப்படின்னா என்ன, 24 மூலக்கூறுகள், அந்த பௌதிக நிலைகளை ஆய்வதற்கான நடைமுறை கொள்கை சாங்கிய யோகம். எதிலிருந்து எது வருது? இப்போ நாம ஒரு ஊர்ல இருக்கோம் அப்படின்னா, சூலூர்ல இருக்கேன் நான், இப்போ சூலூரை விட்டு போகணும்னா எதுல போய் எதுல வந்தா நான் இந்த ஊரை விட்டு போக முடியும்னு ஒரு அறிவு வேணும். இல்லைன்னா இந்த சூலூரை விட்டு நான் போக முடியாது. அப்ப இந்த பகவானுடைய பௌதிக படைப்புகள் எப்படிப்பட்டது, எத்தனை லோகம் இருக்கு, இதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னா நான் எப்படி போகணுங்கிற ஒரு ஞானம் வேணும். சோ பக்தி யோகம் அப்படிங்கிறது ஞானத்தையும் உள்ளடக்கியது, கர்மத்தையும் உள்ளடக்கியது, தியான யோகத்தையும் உள்ளடக்கியது. நீங்க பக்தி யோகம் அப்படின்னா சும்மா 16 மாலைகள் சொல்றது, அப்புறம் மறுபடியும் பகவானுக்கு பிரசாதம் வைக்கிறது, அப்படி கிடையாது. அப்போ பகவானே அந்த ஞானத்தை, மத்தக ஸ்மிருதர் ஞானம் அபோகனம் அந்த ஞானத்தையும் தர்றாரு. எப்படி? பக்தர்கள் மூலமா, தூய பக்தர்கள் மூலமா இதையெல்லாம் நம்மளுக்கு இந்த ரகசியங்களை வெளிப்படுத்துறார். ஏன்னா பகவானது சொற்கள் எல்லாமே ரகசியமானவை. இது சாதாரண மனிதர்களுக்கு யாருக்கும் புரியாது. ஏன்னா அவங்க எல்லாம் மாயையில் அகப்பட்டிருக்கிறார்கள். ஈவன் விஞ்ஞானிகளுக்கு கூட புரியாது. ஏன்னா அவங்க மாயா அபகர்த ஞானம் அசூரம் பாவம் ஆசிரிதம், அசுரத்தன்மை கொண்டவர்கள். அந்த அசுரத்தன்மை இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமே புரியாது. ஏன்னா பகவான் சுரா அப்படின்னா தேவகுணம், அது சத்துவகுணம். அசுரத்தன்மை உடையவங்களுக்கு எப்பவுமே தமோ குணத்திலும் ரஜோ குணத்திலும் உழல்பவர்களுக்கு என்னதான் நீங்க சொல்லி கொடுத்தாலும் ஆன்மீகத்தை பற்றிய விஷயங்களை அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா இது ரகசியம்ங்கிறது பகவானுக்கு கொஞ்சமாவது சரணடைஞ்சவங்களுக்கு தான் அது வெளிப்படுத்தப்படும். சரணடையாம நீ யாரு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற பொய் அகங்காரத்துல இருக்கிறவங்களுக்கு யார்கிட்ட போனாலும் அந்த ரகசியம் வெளிப்படாது. ஏன்னா குரு சொல்லி தர மாட்டார். ஏன்னா பகவானுக்கு சரணடையாத ஆத்மாக்கள் அந்த நிலையில் இருப்பாங்க. அப்போ சாங்கிய தத்துவம் அப்படிங்கிறது அறிவை, அந்த ஞானத்தை நாம வந்து மேம்படுத்தி கொள்ளுவது. அடுத்தது யோகம் அப்படின்னா தூய ஆத்மா பௌதிக அடிமைத்தளத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான யோக சித்தி. அந்த யோகம் அப்படின்னா இப்ப நாம பக்தி யோகம் பண்றோம். அது பக்தி யோகம் நம்மளுக்கு தெரியும். 9 வழிமுறைகள்: ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இப்படி பல வழிமுறைகள் இருக்கு. அப்போ வைராக்கியம், உயர்ந்த ஆன்மீக உணர்வுக்கு ஒருவன் தன்னை உயர்த்தி கொள்றதுக்காக வாழ்வின் பௌதிக மகிழ்ச்சியிலிருந்து பற்றறுத்து வாழ்வதை ஏற்றுக்கொள்ளுதல். உண்மையில பௌதிகத்துல மகிழ்ச்சியே கிடையாது. அப்படியே இருந்தாலும் இப்ப நீங்க முதல்ல எல்லாம் பக்திக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி டிவி பாக்குறது ஒரு மகிழ்ச்சி, அடுத்தவங்க வாழ்க்கைய நாடகமாக பாக்குறது, அதாவது ஒரு ரூம்குள்ள நாம எட்டி பாக்குற மாதிரி, அந்தரங்க வாழ்க்கையில ஒருத்தரோட அந்தரங்க வாழ்க்கையில எட்டி பாக்குற மாதிரி அந்த பௌதிக திரை, அந்த திரையில போடுவாங்க, டிவியில போடுவாங்க. அடுத்தவர்களோட வாழ்க்கை வந்து பல கற்பனை செய்திகளை எல்லாம். ஏன்னா உலகத்துல இப்படி நடக்குதான்னு தெரியாது. இதை பார்த்து உலகத்துல நடக்குதா, இல்ல உலகத்துல நடக்கிறத பார்த்து இவன்
திரைப்படம் எடுத்தானா அப்படின்னு நாடகம் எடுத்தானான்னு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப கொடுமையா குரூயலா கொடூரமான சிந்தனை கொண்டவர்கள் வந்து இப்போ நிறைய கதைகளை எல்லாம் வச்சு நாங்க பாருங்க காட்டுறோம், படம் காட்டுறோம்னு சொல்லி பாக்குறாங்க. அதை வாயை பிளந்துட்டு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால அவங்க மனசுக்குள்ள என்ன ஆகும்னா ரஜோகுணமும் தமோ குணமும் அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு தடவை இல்ல, பல தடவை கேட்க கேட்க அதுவே வந்து வாழ்க்கையா மாறிடும். இப்ப நீங்க ஒரு செய்தியை கேட்டு பாருங்க, உங்க உள்ளத்துல அது ஆழமாக கொஞ்சம் கொஞ்சமா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி நுழைஞ்சிட்டே இருக்கும். இப்ப நாமெல்லாம் பாகவதம் கேட்கிறோம், பகவத்கீதை கேட்கிறோம். அதனால நாம பக்தியில கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போறோம். அது மிக நல்ல உயர்ந்த முன்னேற்றம். இதுவே நீங்க வேற யாராவது ஒரு திருடன் கூட பழகுனா, நான் அந்த டெக்னிக் வச்சிருக்கேன், இந்த டெக்னிக் வச்சிருக்கேன், அப்படி செய்யறேன், இப்படி ஒரு வீட்டுல போனாதான் அவங்க கதவை திறப்பாங்க, நான் வந்து அவங்கள நைஸா பேசி அவங்கள கவர்ந்து அப்புறம் அவங்க கிட்ட இருந்து நிறைய பொருட்களை வாங்குவேன். இப்படி பலவிதமான திருட்டுக்களை அவன் வந்து டெக்னிக்கலா சொல்றான், சொல்லிட்டே இருக்கான் பல வருஷமா. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த மனசு, நாமளும் ஏன் கொஞ்சம் ட்ரை பண்ணக்கூடாது, விளையாட்டா ட்ரை பண்ணலாமே, அப்படியே போய் சீரியஸா ட்ரை பண்ணலாமே, அப்ப அதுவே வாழ்க்கையாக்கிக்கலாமே, இது ரொம்ப எளிமையா இருக்கே, நாம ஏன் கஷ்டப்பட்டு உழைக்கணும், இப்படின்ற எண்ணம் எல்லாம் மேலோங்கும். சோ ஒரு சத் சங்கம் அப்படிங்கிறது தூய்மையானது. ஆனா அசத் சங்கம் என்பது மோசமான வாழ்வுக்கு நம்ம இழுத்து கொண்டு போவது. ஸோ எந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்க பழகுறீங்களோ, அப்போ உன் நண்பனை வைத்து உன்னை நான் எடை போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம நண்பன் க்ளோஸா இருக்கிறவங்க என்ன குணத்துல இருக்காங்களோ அதே குணத்துல தான் நாம இருப்போம். ஏன்னா அவங்களோட வேவ்ஸ், அந்த அலைகள் ஒத்து போகும். உன் குணமும் என் குணமும் ஒத்து போகுது அப்படின்னா நாம ஒரே டாபிக் பத்தி பேச ஆரம்பிப்போம். அதுவே நம்மளுடைய வாழ்க்கை ஆயிரும். அப்ப கேட்பது அப்படிங்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும். நம்மளுடைய சங்கம் ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப இங்க வைராக்கியம், பக்தியில உயரணும் அப்படின்னா அபியாச வைராக்கிய அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு பகவான் சொல்றாரு. அப்ப வைராக்கியம்னா என்ன? இப்ப நான் காலையில எந்திரிச்சு சாண்டிங்ல கண்டிப்பா சாண்டிங் செக்ஷன்ல நான் வந்து வரணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் எடுத்தவங்க எல்லாம் நாம சாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வைராக்கியம் இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் போலாம், பல நாள் லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு பக்தி இன்னும் பின்னோக்கி செல்லும். இருக்கிற பக்தியும் சேர்ந்து பின்னாண்ட போயிடும். வைராக்கியமா நான் இதைத்தான் பண்ணுவேன், பிரசாதம் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கறதுக்கு பக்தி மேல மேல போகும். ஏன்னா நாம நல்லதை நோக்கித்தான் போகணுங்கிற, நல்லதை அனுபவிக்கணும், ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு தான் உலகத்துல எல்லாருமே விரும்புறோம். ஆனா அதற்குரிய வழிமுறைகளை சொல்லி கொடுத்தாலும் அதுக்கு வைராக்கியம் இல்லை. இன்னைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம். ஸோ நியூ இயர் அப்ப நிறைய பேர் வாக்குறுதி எடுப்பாங்க, இனிமே நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்பா ஒரு குடிக்காரன். ஆனா ஒரு வாரம், 2 வாரம், 3வது வாரம் கொஞ்சமா எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் குடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த வைராக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த நிலையில கிடையாது. அப்ப பக்தியில மிகுந்த வைராக்கியத்துடன் இருக்கும் போதுதான் நாம உன்னத நிலையான பிரேமை நிலையை அடைய முடியும். ஏன்னா பிரேமை நிலைக்கு முன்னாடி நம்ம பாத்தீங்கன்னா எவ்வளவோ நிலைகள் இருக்கு. ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி, நிஷ்டா, ருச்சி, ஆசக்தி அப்படின்னு எவ்வளவோ நிலைகள் இருக்கு. அப்போ இதுல ரொம்ப தூய நிலையில இருக்கிறவங்க கூட நாங்க 4 நிலை தான் கடந்திருக்கோம், அனர்த்த நிவர்த்தி ஸ்டேஜ்ல தான் இருக்கிறோம்னு சொல்றாங்க. அப்ப நம்ம நிலை பாருங்க எவ்வளவு கீழே இருக்கும் அப்படின்னு. அப்போ நாம ரொம்ப வைராக்கியத்தோட இருக்கணும். அப்பத்தான் ஆன்மீகத்துல ஒருவன் தன்னை உயர்த்தி கொள்ள முடியும். வைராக்கியம் இல்லாம எதை வேணா சாப்பிடுவேன், எதை வேணா பார்ப்பேன், எதை வேணா கேட்பேன், அப்படி கிடையாது. பகவானை பற்றி கேட்பேன், பகவானை பற்றி மட்டும் தான் கேட்பேன், பகவானை பற்றி செய்திகளை மட்டும் தான் நான் பார்ப்பேன், பகவானோட விக்கிரகத்தை பார்ப்பேன், பக்தர்களை, தூய பக்தர்களை பார்ப்பேன், அதை தவிர வேற எது நாடகம், சினிமா அதையெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்ற ஒரு வைராக்கியம். ஸோ கால்கள் பகவானை நோக்கி மட்டும்தான் போகணும், கைகள் அவருக்கு மட்டுமே சேவை செய்யணும், என் மனது எப்பொழுதும் பகவானை பற்றி எண்ணங்களிலே குவிந்திருக்கு, இப்படின்னு வைராக்கியம் வேணும். அடுத்தது தபஸ் அல்லது ஆன்மீக நிறைவுக்காக மேற்கொள்ளப்படும் பல்வேறு வகையான தவங்கள். தவம் அப்படின்னா சும்மா ஒரு காட்டுக்கு போய் ஆசனத்துல உக்காந்து ஒரு புலித்தோலோ வான் தோலோ போட்டு அதுல காலை வந்து ஆசனத்துல
உட்காந்து பண்றதுதான் தவம் கிடையாது. தவம் என்பது நாம 4 மணிக்கு எந்திரிக்கிறோமா, அது ஒரு தவம். பகவானை பற்றி கேட்கிறோமா, அது ஒரு தவம். விக்கிரக வழிபாடு பண்றோமா, அது ஒரு தவம். பிரசாதம் மட்டுமே சாப்பிட்றேன்னா அது ஒரு தவம். சோ எனது நாக்கை அடக்கி பக்தர்களிடம் மட்டும் பகவானுடைய நாமம், ரூபம், குணம், லீலைகளை மட்டும் பேசுகிறேனா அது ஒரு தவம். அப்ப தவம் அப்படின்னா நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க. காட்டுக்கு போய் உடலை நிமிர்த்தி கண்களை மூடியும் மூடாமலும், ஏன்னா மூடினா தூக்கம் வந்துடும், மூடாம இருந்தா நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகும். பலதையெல்லாம் பார்ப்போம் காட்டுல, அப்போ நம்மளுக்கு பயம் வரும். அப்போ இதெல்லாம் தவம் கிடையாது. அதெல்லாம் வந்து அந்த காலத்துல முடிஞ்சது. பல பல அதாவது நம்ம இந்த கலியுகத்துல அது முடியவே முடியாது, சாத்தியமே கிடையாது அந்த மாதிரி தவம். புலன்களை அடக்கிறது, வெளிப்புற புலன்களை அடக்கிறது. இங்க முக்கியமான தவம் என்னன்னா மனதை அடக்கணும். மனதை அடக்கும் போது தானாகவே எல்லாம் கண்ட்ரோல் ஆயிரும். அப்ப மனதை வந்து புத்தியை கொண்டு அடக்கணும். அப்ப புத்தி வந்து எப்பவுமே கரெக்டா இருக்கணும். மனம் வந்து நிறைய நினைக்கும், ஏன்னா மனம் பல கிளைகள் உடையது. அந்த மனதை கட்டுப்படுத்தி பகவானை பற்றி மட்டும்தான் என் காது கேட்கணும். ஏன்னா காது வந்து சும்மாவே பாருங்க 24 மணி நேரம் எதையாவது கேட்டுட்டே இருக்கும். ஆனா வேற வேற ஒலிகளை கேட்கும் போது அந்த ஒலி அப்படிங்கிற சவுண்ட் வைப்ரேஷன். இப்ப நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கேக்குறீங்கன்னா நீங்க போய் கண்டிப்பா அந்த பொருளை பார்க்கணுங்கிற ஆசை வரும், அப்புறம் வாங்கணுங்கிற ஆசை வரும். சோ ஆசை வந்து பேராசையாகும், பேராசை நிறைவேறாத போது கோபமாக வரும், கோபம் மயக்கத்தினை உண்டாக்கும். இப்படி எத்தனையோ விளைவுகள் வரும். ஆனா அந்த காது பகவானுக்கு மட்டும்தான் கொடுப்பேன். ஏன்னா வேற விஷயங்கள் கேட்கும்போது அது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு பாவ விளைவுகளை தரும். இல்லைன்னா புண்ணிய விளைவுகள் தர்றது அப்படின்னா பக்தி மட்டும்தான். வேற எது கேட்டாலும், உங்களுக்கு என்ன பௌதிக விஷயங்களை கேட்டாலும் அது பாவ விளைவுகளை மட்டும்தான் தரும். ஏன்னா அதை நோக்கித்தான் நமது மனதுக்கு, ஏன்னா காதின் வழியாகத்தான் மனசுக்குள்ள அது போகுது. சோ எப்படி மனசை இது பண்றது? காதின் வழியாக. காது ரொம்ப முக்கியமான உறுப்பு. ஏன்னா சாகரப்ப கூட நம்ம எல்லா உறுப்புகளும் இதாயிடும், காது வழியா மத்தவங்க பேசுறது கேட்டுட்டே இருக்கும். சோ ஒரு குழந்தைக்கு முதல்ல கண்ணு திறக்கறதுக்கு முன்னாடி அது காது வந்து நல்லா ஷார்ப்பா தெரியும், ஷார்ப்பா கேக்கும். இப்படி பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் நம்மளுக்கு காது முக்கியமான உறுப்பு. ஏன்னா அது கடைசி வரைக்கும் அதுதான் அலர்ட்டா இருக்கும். ஒரு திருடன் உள்ள வரானா கூட நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, அப்ப காதுதான் உங்களை எழுப்பும். காதுல ஏதோ சவுண்டு வருதே, யாரோ கதவை உடைக்கிற மாதிரி சத்தம் கேக்குதே, அப்புறம்தான் கண்கள் விழிப்படையும். சோ காதுங்கிறது முக்கியமான உறுப்பு. அப்ப பகவானை பற்றி கேட்பது மட்டும்தான் தவம். பகவானுக்காக நீங்க என்னென்ன செய்றீங்களோ அதெல்லாம் தவம். ஸோ இது வந்து முதல்ல புரியாதப்போ தவம்னா என்ன, நான் இந்த இதுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நான் நினைப்பேன், அந்த காலத்துல எல்லாம் பகவான்கிட்ட போறக்கு நிறைய தவம் பண்ணினாங்க. நாம் எப்படி தவம் பண்றது, காட்டுக்கு போகணுமா, எப்படி போறது, ஒரு பெண்ணா பிறந்துட்டுனே காட்டுக்கு போனா மிருகமெல்லாம் இருக்குமே, இப்படி எத்தனையோ கற்பனைகள். அப்புறம்தான் நம்மளுக்கு ஓ தவம்னா இப்படி எல்லாம் இருக்கா, சோ இந்த முறை பக்தி யோகங்கிறது இதுதானா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நான் வந்து பக்தியில ஒரு நல்ல ஒரு புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்திருக்கேன். ஞானம் இன்னும் விஞ்ஞானமாக்கப்படலை அப்படின்னாலும் அந்த ஞானம் ஒரு சிறிதளவு பகவானோட கருணையில நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ சனகர், சனந்தர், சனாதனர் மற்றும் சனத்குமாரர் என்னும் மாமுனிவர்களை படைத்தார். அவர்கள் பக்தியில் வளர்ச்சி அடைவதற்காக இன்று நிம்பார்க்க சம்பிரதாயம். அப்ப 4 வகை சம்பிரதாயம் இருக்கு. பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், அப்புறம் ஸ்ரீ சம்பிரதாயம். இதுல வந்து குமார சம்பிரதாயம் அப்படிங்கிறது இந்த 4 குமாரர்கள் மூலமாக தொடங்கப்பட்டது. அப்ப முழுமுதற் கடவுளின் பக்தி தொண்டில் ஈடுபடாது ஒருவரும் ஆன்மீக மேன்மைக்கான எச்செயலிலும் வெற்றி பெற முடியாது என்பதில் இம்மாமுனிவர்கள் 4வரும் சிறந்த பக்தர்கள் ஆனார்கள். இவங்க முதல்ல வந்து அருவவாதிகளாத்தான் இருந்தாங்க. ஆனா எப்போ அவங்க வந்து கிஞ்சல்க மிஸ்ர துளசி மகரந்த வாயு அந்தர்கக அப்படின்னு சொல்லி அவங்க துளசி இலைகளை, பகவானோட தாமரை பாதங்களில் உள்ள துளசி இலைகளின் நறுமணத்தை நுகர்ந்தார்களோ
அப்பவே வந்து அவங்க பக்தர்கள் ஆயிட்டாங்க. எத்தேச்சியா அவங்க வைகுண்டம் போறாங்க பகவானை தரிசிக்கிறதுக்காக, நாராயணரை தரிசிக்கிறதுக்காக. அப்போ வைகுண்ட வாசல்ல அவங்க நிறுத்தப்பட்டு அந்த காவலர்களால் நிறுத்தப்பட்டு ஜெய விஜயர்கள் வந்து அவங்கள நிறுத்திடுறாங்க. சின்ன குழந்தைங்க நீங்க எல்லாம் வைகுண்டத்துக்குள்ள போக முடியாது அப்படின்னு. அப்ப வந்து அந்த நறுமணம் அவங்கள கவர்ந்ததுனாலயே அவங்க பக்தர் ஆயிடுறாங்க. அப்ப பகவானை நேர்ல தரிசிக்கிறாங்க அடுத்தது. அதுக்கப்புறம் அவங்க தூய பக்தர்கள் ஆயிடுறாங்க. சோ இதோட நிறுத்திக்கலாம். நாம ஏதாவது டிஸ்கஸ் பண்றதுனால பண்ணலாம்.